ஹாய் வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, வெல்கம் டு டபுள் பிளாக்ஸ். இன்றைக்கி நாம் திருச்சியில் புதிதாக பயன்பாட்டுக்கு வந்திருக்கிற பஞ்சப்பூர் பேருந்து நிலையத்தை சுற்றி பார்க்க போகிறோம். இது வந்துட்டு மொத்தம் ஒரு 40 ஏக்கர் 492 கோடி, மிக பிரம்மாண்டமாக உள்ள ஏசி இருக்குன்றாங்க, எக்ஸலேட்டர் இருக்குங்கிறாங்க, லிஃப்ட் இருக்குங்கிறாங்க, பயங்கரமாக இருக்குங்க. நான் அப்படியே பேக் கேமரா காமிக்கிறேன் பாருங்களேன். ஆக்சுவலாக இதுதான் நம்ம வந்துட்டு சென்னை டு மதுரை பைபாஸ் இருக்கு இல்லைங்களா, அதிலிருந்து ஃப்ரண்ட்டில் என்ட்ரி ஆகிற என்ட்ரன்ஸு. ஸோ நம்ம நார்மலாக பைக்கு காரில் வந்தால் நம்ம இந்த இதில் தான் என்ட்ரி ஆகி உள்ளே வருவோம். இந்த பிளாட்ஃபார்ம்லாம் பாருங்களேன், ஜஸ்ட்டு வந்து ட்ராப் மட்டும் பண்ணிவிட்டு இல்லை பிக்கப் பண்ணிவிட்டு போகிறோம் அப்படின்னா இந்த பிளாட்ஃபார்மை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை தாண்டி பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. இது ஜஸ்ட்டு பிக்கப் அண்ட் ட்ராப்புக்கு மட்டும்தான். இந்த கேட், இங்கே ஒரு கேட் இருக்குது, இதேமாரி இந்த பக்கம் ஒரு கேட் இருக்குது. இது ரெண்டுமே வந்துட்டு டூ வீலர், நம்ம பர்சனல் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, நம்ம பர்சனல் வெஹிக்கிளுக்கு மட்டும். அதுக்கு அடுத்த கேட் வந்துட்டு பஸ்ஸுங்களுக்கு. நம்ம இன்னும் உள்ளே போயிட்டு பயங்கர டீப்பாக பார்க்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி உள்ளே போயிட்டு வந்துட்டேன், பிரம்மாண்டமாக இருக்குங்க. சரி வாங்க உள்ளே போவோம். திருச்சி மக்கள்லாம் டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி வந்துட்டு குரூப்பாக வந்து செல்ஃபி வீடியோஸ் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. இதோ இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும், வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்துட்டு காரை வெளில பார்க் பண்ணிவிட்டு வந்து உள்ள ஒரு வீடியோ ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு சுற்றி பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. சூப்பராக இருக்குது, அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக சூப்பராக மெயின்டெனன்ஸ் பக்காவாக இருக்குங்க. நான் கூட என்னமோ நினச்சேன், மெயின்டெனன்ஸ் செம்ம பக்கா. இந்த நம்ம என்ட்ரன்ஸ்லேயே பாருங்கள், உதவிக்கு தகவல் உதவி மையம் சொல்லியிருக்கு இல்லைங்களா, இந்தமாரி தகவல் உதவி மையம் வந்துட்டு எல்லா பிளாட்ஃபார்ம்லேயுமே இருக்குங்க. மொத்தம் ஒரு 8 பிளாட்ஃபார்ம் இருக்குது. 8 பிளாட்ஃபார்ம் என்ட்ரன்ஸ்லேயுமே நம்ம அந்த தகவல் உதவி மையம் இருக்குது. இங்கே என்ட்ரன்ஸ்லேயே இருக்கிற இந்த புகைப்படங்கள், இங்கே அடிக்கல் நாட்டினது, நம்ம இங்கே ஃபஸ்ட்டு இங்கே பஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பிளேஸ் எப்படி இருந்திருக்கு பாருங்கள். இந்த பிளேஸு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்தது, கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும்போது இங்கே இருக்கிற அமைச்சர்கள்லாம் வந்து இதை விசிட் பண்ணது, உள்ள ஒர்க் எவ்வளோ நீட்டாக பண்ணியிருக்கோம், நம்ம கழுகு பார்வையில் இந்த பஸ் ஸ்டாண்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி தாங்க இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்குது டிஸ்பிளே. ஸோ அதை தாண்டி இங்கே என்ட்ரன்ஸில் வந்தவுடனே நம்ம முன்ன சொன்ன மாதிரி ஹெல்ப் டெஸ்க் இருக்குது. நீங்கள் இங்கே வந்துட்டு வயதானவர்கள் இல்லை முடியாதவங்கலாம் வந்தால் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இப்போதைக்கு இந்த வெஹிக்கிள் வந்து ஃப்ரீ. அதுக்கு அடுத்து அப்படியே மேலே பாருங்கள், ஏசி அந்த ஹோல் தெரியுதுங்களா மேலே ரவுண்டாக. ஸோ ஏசிலாம் பக்காவாக ரன் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு கீழே எல்லா ஊருக்கும் பஸ்ஸு டைம் எப்போ எந்தெந்த பிளாட்ஃபார்மு அப்படின்னு சொல்லி இங்கே ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ்லேயே ஒரு டிஸ்பிளே போட்டிருக்காங்க. அது இல்லாமல் அங்கே ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லேயுமே அந்த பிளாட்ஃபார்மில் எந்தெந்த ஒரு பஸ்ஸு போகும் அப்படிங்கிறது டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. நான் என்ன உள்ளே போய் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த பஸ் ஸ்டாண்டோட ஒரு பொம்மை, இந்த பஸ் ஸ்டாண்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொம்மை இது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லெஃப்ட் சைடில் இருக்குது இல்லைங்களா, இது எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த ரைட் சைடில் இருக்கிறது இந்த கட்டடம் ஓரளவு கட்டியிருக்காங்க. அதுக்கு அடுத்து ஒரு 2 பிளாட்ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்துட்டு நம்ம வெளியூர் போகிற ஆம்னி பஸ் இருக்குது பாருங்கள், ப்ரைவேட் பஸ்ஸு. ஸோ அதுக்கான பிளேஸுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது இன்னும் முழுசாக கட்டி முடிக்கல, கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. ஸோ நான் அதை உங்களுக்கு லைவாக காமிக்கிறேன். இப்போ நம்ம பிளாட்ஃபார்ம் 1 and 2ல் இருக்கோம். இந்த பிளாட்ஃபார்ம் 1 and 2ல் திருப்பதி, பெங்களூர், சென்னை இந்த 3 ஊருக்கான பஸ் தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் மட்டும் உள்ளே வாங்க, போயிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பாதுகாப்பு உதவி மையம் இருக்குது. பாதுகாப்பு கருதி நான் உள்ளே உங்களுக்கு காமிக்கல. உள்ளே வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஒரு 2 வாலுக்கு ஒரு 2 சுவர் ஃபுல்லாக வெறும் சிசிடிவி கேமரா தான் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ திருடர்கள் ஜாக்கிரதை, யாரும் உங்கள் கைவரிசையை இங்கே காமிக்க வேண்டாம். அனைத்து இடத்துலையுமே கேமரா இருக்குது. இதோ மேலே பாருங்கள், இங்கே கூட கேமரா இருக்குது. ஸோ அனைத்து இடத்துலையுமே கேமரா இருக்குது. திருடர்கள் பொதுமக்களிடம் உங்கள் கைவரிசையை காட்ட வேண்டாம் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஸோ பிளாட்ஃபார்முக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு ஆர்வோ வாட்டர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து எல்லா பிளாட்ஃபார்முக்குள்ள நம்ம அந்த சென்ட்ரா மீடியம்லாம் நடந்து போனோம் பாருங்கள், அதுலேயுமே நிறைய இடத்துல இந்த ஆர்வோ வாட்டர் இது வந்து பெருசாக இருக்குது. பிளாட்ஃபார்ம்லேயும் ஆர்வோ வாட்டர் வச்சுருக்காங்க. அது இல்லாமல் நிறையா கடைகளும் இருக்குது பாருங்கள். இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. அந்த பிளாட்ஃபார்முக்கும் இந்த பிளாட்ஃபார்முக்கும் டிஸ்டன்ஸ் பாருங்களேன், இவ்வளோ தூரம். பட்டு எங்கள் அப்பா நல்ல பெருசுங்க. ஸோ அந்த ஏசி அவுட்லெட்லாம் மேலே வச்சுருக்காங்க பாருங்கள், ஆப்போசிட்டில் அந்த இதில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஜூம் போகிறேன் அதில்.
நம்ம அந்த பிளாட்ஃபார்ம் ஒன்றுக்குள்ளே என்ட்ரி ஆனோம் இல்லைங்களா, அப்படியே அதுக்கு எண்டில் இப்படி வந்து நிற்கிறோம். ஸோ இதுதான் நம்ம அந்த ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே வந்துட்டால் பிளாட்ஃபார்ம் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 வரைக்கும் இந்த சைடு இருக்குது. இந்த 8 பிளாட்ஃபார்முக்கான ஒர்க் இப்போ முடிஞ்சிச்சு. இந்த 8 பிளாட்ஃபார்ம்லேயும் இப்போதைக்கு பஸ்ஸஸ்லாம் இருக்குது. அது எந்தெந்த ஒரு பஸ்ஸு எந்தெந்த பிளாட்ஃபார்ம் இருக்குதுன்னு நான் உள்ளே போய் உங்களுக்கு திரும்ப காமிக்கிறேன். இதுக்கு அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போதைக்கு வெளியூர் போகிற ஆம்னி பஸ்லாம் இங்கே தாங்க நிறுத்திருக்காங்க. அது தெரியும்னு நினைக்கிறேன். ஜூம். ஸோ இங்கே தான் இப்போதைக்கு நம்ம வெளியூர் போகிற ஆம்னி பஸ்ஸஸ்லாம் நிற்கிது. அதுக்கு இந்த இதுக்கு அப்படியே ரைட் சைடில் இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் முடியலன்னு சொன்னேன் இல்லைங்களா, அங்கே வந்துட்டு ஆம்னி பஸ்ஸை போடுவாங்களா இல்லை என்ன ஃப்யூச்சரில் நடக்கும்னு தெரியல. ஆனால் இப்போதைக்கு ஆம்னி பஸ்ஸு இங்கே தான் இருக்குது. ஸோ இப்போ ரீசெண்டாக வர மக்கள் இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இன்னும் நம்ம பிளாட்ஃபார்முக்குள்ளே போயிட்டு எந்தெந்த பிளாட்ஃபார்மில் எந்தெந்த ஒரு பஸ் வருது, அங்கே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இன்னும் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். கண்டினியூ வாட்ச் பண்ணுங்கள். அருமையாக பார்ட்டிஷன் பண்ணி பக்காவாக ரன் பண்ணிகிட்ருக்காங்கங்க. இங்கே பாருங்கள், நம்ம பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல் இங்கே பேவாக பிரிச்சிருக்காங்க. 1, 2, 3, 4, 5ன்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் இந்த பக்கமும் அது கண்டினியூ ஆகுது. இந்த பேயில் எந்தெந்த பஸ்ஸு எங்கெங்கே நிற்கிது அப்படிங்கிறது டிஸ்பிளேயில் கொண்டு வராங்க பாருங்கள். ஸோ நமக்கு எந்த கன்ஃபியூஷனும் இருக்காதுங்க. நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ள என்ட்ரி ஆன உடனே எந்த பிளாட்ஃபார்மில் நம்ம பஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்குள்ளே எந்த வேல நம்ம ஊருக்கு பஸ் இருக்குது அப்படின்ட்டு கிளியராக தெரிஞ்சுட்டு பக்காவை வந்து சீட்டில் உட்காந்துட்டு சொகுசாக போயிட்டே இருக்கலாம். ஸோ இதே மெயின்டெனன்ஸ் காலம் ஃபுல்லாக கடைப்பிடிச்சா மிக்க நன்றி. நம்ம இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே என்ட்ரி ஆகி சென்டராக நடந்து போகிறோம் இல்லைங்களா, அதுலேயுமே ஃபுல்லாக வந்து டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. பிளாட்ஃபார்முக்குள்ளே என்ட்ரி ஆனதுக்கப்புறமே டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஆண்கள் பெண்கள் மாற்றுத்திறனாளி செம மேட்ருங்க. இது எல்லாருக்குமே இது இருக்குது. நாங்கள் வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இந்த பிளாட்ஃபார்ம் இருக்கு இல்லைங்களா, பிளாட்ஃபார்ம்லேருந்து அப்படியே நம்ம பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே அந்த நடுவில் நடந்து போகிறவங்க இல்லைங்களா, அங்கே வந்தால் தான் ஃபுல்லாக ஏசி. இது ஃபுல்லாக ஏசியாக இருக்குது. இங்கே வந்த உடனே ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப்ஸு, எக்ஸலேட்ரு, அடுத்து லிஃப்ட்டு. ஸோ ஒவ்வொரு பிளாட்ஃபார்முக்குமே நம்ம வந்துட்டு ஸ்டெப்ஸு, எக்ஸலேட்ரு, லிஃப்ட்டு எல்லாமே வந்துட்டு சிட்டி பஸ்ஸை அக்சஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. சூப்பர் மேட்ருங்க. முடியாதவங்க அழகாக எக்ஸலேட்ரு இறங்கி ஏறி லோக்கல் பஸ்ஸை அக்சஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லேருந்து வெளில வந்தோடனே நமக்கு மேலே போக வர 3 ஃபெசிலிட்டிஸே கொடுத்துருக்காங்க, பயன்படுத்திக்கோங்க. இப்போது சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம மார்னிங் இங்கே ரீச் ஆகிருப்போம். நாங்கள் அங்கேருந்து எப்படி ரீச் ஆகிறோம் அப்படிங்கிறதையும், பஸ் ஸ்டாண்டு இப்போதைக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் ஒரு ஃப்ளாஷ்பேக் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இவ்வளோ நாட்களாக நம்மளை மகத்தா மனமகிழ்வோட ஊருக்கு அனுப்பி வைக்கிறதுலையும் சரி, வெளியூர்லேருந்து வந்தால் வெல்கம் பண்ணுறதுலையும் சரி, அப்படி ஒரு சிறப்பான திருச்சி சென்ட்ரல் மத்திய பேருந்து நிலையத்தில் தாங்க இருக்கோம். பட் இது இன்றைக்கி வெளியூருக்கான பயன்பாட்டில் இல்லை. இப்போ நம்ம இங்கே திருச்சி லோக்கல் பஸ்ஸுக்கு மட்டும் பயன்படுத்திகிட்ருக்காங்க. எவ்வளோ பிஸியாக இருந்த பஸ் ஸ்டாண்டு பாருங்களேன். இங்கே நான் புதுக்கோட்டை பஸ்ஸில் வரும். ஸோ ஒரு பஸ் கூட இங்கே இல்லைங்க. ஸோ ஒரு சில லோக்கல் பஸ் மட்டும் இங்கே லோக்கல் மக்களுக்காக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இந்த லோக்கல் பஸ் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியில் லைனாக நிற்பாங்க பாருங்கள், இடமே இல்லாமல். ஸோ அவங்களெல்லாம் தூக்கி உள்ளே போட்டாங்க. அந்த இடத்துல வந்துட்டு வெளியூர்லேருந்து இந்த வழியாக போகிற பஸ்ஸுகள் வந்து பேசஞ்சரை இறக்கிட்டும் ஏற்றிட்டும் போயிட்டுருக்காங்க. ஸோ நம்ம இன்றைக்கி பஞ்சப்பூர் இந்த கிராண்ட் மிக பிரம்மாண்டமாக தமிழ்நாட்டிலே முதல் முறை ஏசி பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு பாகுபலி மாரி அப்படியே பில்டப் கொடுக்குற மத்திய பேருந்தை தான் போய் பார்க்க போகிறோம். ஸோ பாய் பாய், மிஸ் யூ சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட், ரியலி மிஸ் யூ. எவ்வளோ சம்பவங்கள் பண்ணியிருப்போம் திருச்சி மக்கள் இதில். ஆனால் அதில் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். சரி வாங்க புதிய ஹீரோவை போய் பார்க்கலாம். பேரை பார்த்தீங்களா, கலைஞர் பேருந்து முனையம். ஸோ இது தாங்க. நமக்கு பகலில் கண்டினியூவாக பஸ் இருக்குது. ஏன் பகலில் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன்னா, நைட்டு ஒரு 3 மணிக்கு இங்கே ரீச் ஆனோம். ஸோ ஒரு 1/2 hour வெயிட் பண்ணியிருப்போம். டோட்டலாக பஸ் இல்லை. இந்த 42A மஞ்சள் கலர் பஸ் இருக்குது பாருங்கள். இவர் தாங்க நம்ம உடனே சூப்பராக அங்கே சேர்த்தாரு.
இந்த பஸ் அதாவது இப்போ இங்கே இருக்கிற பஸ் ஸ்டாண்ட்லேயே வந்துட்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் வெளியூருக்கு போகிற பஸ்ஸும் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் நம்ம இங்கே திருச்சி லோக்கலில் வர்ற பஸ்ஸும் இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம். மேலே பாருங்களேன், அடேங்க அப்பா, எது ஏர்போர்ட்டில் இருக்கமா அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க, வாய்ப்பே இல்லை. மக்கள்லாம் அங்கே பஸ் ஏறும்போது திட்டிகிட்டு இருந்தாங்க, இதேமாரி அலைய வைக்கிறாங்க போகிறாங்க வராங்கன்ட்டு. அப்படியே பஸ்ஸு மேலே ஏறுது, பஸ் ஸ்டாண்டை பார்க்குறாங்க. அவங்க முகத்தில் புண்ணையை பார்க்கணுமே இந்த திருச்சி மக்களுக்கு. எங்கள் ஊரில் இப்படி ஒரு பஸ் ஸ்டாண்டா அப்படின்ட்டு, கீழே பக்கத்தில் கூட இப்படி இல்லை, அங்கே இப்படி இல்லை, எங்கள் ஊரில் இப்படி இருக்குது அப்படின்ட்டு அப்படியே ஒரே குதூகலம். ரொம்ப அவங்கள மறந்து சிரித்து ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பஸ் ஸ்டாண்டை. ஸோ அந்தளவுக்கு அழகாக இருக்குது. நம்ம லோக்கல் பஸ்ஸில் மேலே வரோம் இல்லைங்களா, மேலேருந்து கீழே ட்ராவல் ஆகி போகிறதுக்கு நிறையா படிக்கட்டுகள் இருக்குது. இதோ தெரியுது பாருங்கள், இந்தமாதிரி நிறையா படிக்கட்டு இருக்குது. இங்கேயே லிஃப்ட்டும் இருக்குது. இதோ இதுக்கு பாருங்களா, இது லிஃப்ட்டு. இதுக்கு அப்படியே பேக் சைடில் தான் வந்துட்டு டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. பயங்கரம். அதை தாண்டி இங்கே எக்ஸ்லேட்டர் இருக்குது. ஸோ நம்ம எப்படி வேணாலும் போகலாம். எக்ஸ்லேட்டரு, லிஃப்ட்டு, படிக்கட்டு அப்படி இருக்குது. டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இங்கே கீழெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ க்ளீனாக பக்காவாக வச்சுருக்காங்கண்ணே. இங்கே டஸ்ட்பின்னு பக்கா மெயின்டெனன்ஸுங்க, சூப்பர். இப்படியே நம்ம கண்டினியூ பண்ணோம் வச்சுருந்தோம் அப்படின்னா வேர்ல்டு லெவல், வேர்ல்டு கிளாஸ் பஸ் ஸ்டாண்டுங்க. சார் நம்ம ஊரில் வேர்ல்டு கிளாஸ் பஸ் ஸ்டாண்டு இப்படி இருக்கிறது நமக்கு பெருமை தானே, அருமையாக இருக்குங்க. சரி வாங்க கீழே வெளியூர் போகிற பஸ்ஸில் போயிட்டு பார்ப்போம். இங்கே பாருங்கள், இதுலேயே இறங்கி திரும்ப ஏறி விளையாண்டுட்டு இருக்காங்க. நிஜமாவே இந்த பஸ் ஸ்டாண்டை திருச்சி மக்கள் கொண்டாடுறாங்க. அவங்க முகத்தெல்லாம் அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்குது, வாய்ப்பே இல்லை. டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி ஆக்கிட்டாங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஏசி மேலே, ஏசியோ ஏசி. நம்ம அந்த எக்ஸலேட்டரில் கீழே இறங்கி வந்தோடனே அப்படியே கிளைமேட்டு மாறிடுச்சு. பயங்கரமாக இருக்குது ஏசி. அந்த ஏசி ஓடுற சவுண்டே நல்லா கேட்குது. ஏசி ஸ்மெல்லும் நல்லா இருக்குது, நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒவ்வொரு இன்ச்சு பை இன்ச்சாக நம்ம வந்து இதை அப்படியே எக்ஸிட் ரொம்ப நம்மளை குதூகலப்படுத்திக்கிட்டே இருக்குது. இன்னும் என்னென்ன வச்சுருக்காங்கன்னு தெரில. நிஜமாகவே சூப்பருங்க பஸ் ஸ்டாண்டு. ஸோ வாங்க நம்ம பிகினிங்லேருந்து வருவோம். இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது ஃப்ளாஷ்பேக்கு. ஸோ கண்டினியூ பண்ணலாம். பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே இப்படி தான் என்ட்ரி ஆகிருப்போம். பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே எப்படி என்ட்ரி ஆகிட்டு நம்ம இந்த ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் போயிருப்போம். ஸோ இந்த இது ஃபுல்லாகவே இந்த 1 2 3 4 5 6 7 8 பிளாட்ஃபார்மு, ஸ்வீட் அண்ட் பேக்கரிஸு, ஸோ எல்லா கடையுமே இருக்குது. நான் லைனாக உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு அப்படியே இந்த பக்கம் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா முதலுதவி மையம், தாய்மார்கள் பாலூட்டும் அறை, போலீஸு. ஸோ இந்தமாதிரி நம்ம கவர்மெண்ட் இதெல்லாமே ஃபஸ்ட்டு ஒரு 4-5 ஷாப்புக்குள்ளே முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமும் இங்கே ஹோட்டல்ஸு இதெல்லாமே இருக்குது. நாங்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு போய் காமிக்கிறேன் வாங்க. நான் வெளில சொன்னேன் இல்லையா, உள்ளேயுமே வந்துட்டு டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ்லாம் நிறையா இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஃபெசிலிட்டிஸ்க்கு பஞ்சமே இல்லைங்க, அள்ளி தெறிக்க விட்டுருக்காங்க. இப்போ நம்ம நடைமேடை 3 மற்றும் 4 இருக்கவங்க. இங்கே வந்துட்டு விழுப்புரம், வேலூர், திருவண்ணாமலை, திருத்தணி, புதுச்சேரி, கடலூர், நெய்வேலி. 4 வந்துட்டு ஓசூர், சேலம், நாமக்கல், ஈரோடு, முசிறி, தோக்கமலை, பாளையம், ஊட்டி, மேட்டுப்பாளையம், கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, குளித்தலை, கரூர். அடே கடலூர்காரங்களே, ஹாப்பி நியூஸ். நமக்கு சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் இடம் இல்லை, சத்திரத்தில் போட்டு வச்சுருந்தாங்க. நமக்கு இங்கே இடம் உண்டு, உனக்கும் இடம் உண்டு. கடலூர் விருத்தாச்சலம்காரங்க, நமக்கு இங்கே பஸ் இருக்குது. ஸோ பயன்படுத்திக்கலாம் மக்களே. நான் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லேயுமே ஹெல்ப் டெஸ்க் இருக்குது, ஆர்ஓ வாட்டர் இருக்குது. பிளாட்ஃபார்ம் விட்டு உள்ளே என்ட்ரி ஆன உடனே லிஃப்ட் ஃபெசிலிட்டிஸு, எக்ஸ்லேட்ரு பயங்கரமாக இருக்குங்களா. இங்கே பாருங்கள் மெயின்டெனன்ஸை பல்லன்னு இருக்குது. பிளாட்ஃபார்முக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி வெயிட்டிங்க்கு எவ்வளோ சேர்ஸ் போட்டிருக்காங்க பாருங்கள். சேர்ஸ் போட்டது மட்டும் இல்லாமல் அதுக்கு டிஸ்பிளேயில் வந்துட்டு இங்கே என்னென்ன பஸ் இருக்குது, எங்கெங்கே போகும் அப்படிங்கிற டீட்டெயிலும் பக்காவாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரியே இங்கே வந்துட்டு சார்ஜ் பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. எல்லா பிளாட்ஃபார்முக்குள்ளேயும் இந்த வெயிட்டிங் இது போட்டிருக்காங்க இல்லைங்களா, அதுக்கு இந்த கார்னரில் அதோ சார்ஜ் பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். செம்ம. ஃபயர் சேஃப்டிக்கு சூப்பரான ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இங்கே வந்துட்டு இங்கே இருக்கிற ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, இங்கே வந்துட்டு கேஸ் அடுப்பு இல்லை, இண்டக்ஷன் தான் பயன்படுத்துகிறாங்க. கேஸ் இல்லாதது நம்ம சேஃப்டிக்காக தான் இருக்கலாம். ஆனால் இதில் ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா, உணவு எதுவும் சூடாக கிடைக்காது. இங்கே ப்ரிப்பேர் பண்ணால் தான் நமக்கு பெட்டராக கிடைக்கும். அவங்க இங்கே வந்து டீ காஃபி மட்டும் அந்த இண்டக்ஷன் அந்த மாதிரி போட்டு ரெடி பண்ணுறாங்க.
மற்றபடி நமக்கு டிஃபனு லஞ்சு இது எல்லாமே வெளியிலேருந்து ரெடியாகி வரதுனால கொஞ்சம் சூடு ஆறி போய் தான் வரும். நம்ம இப்போ கடைகளை பற்றி பேசுனதுனால இதில் இன்னும் ஒன்று பற்றியும் பேசி ஆகணுங்க. நம்ம இப்போ எந்த ஒரு பஸ் ஸ்டாண்டு போனாலுமே நம்ம பழக்கம்லாம் என்ன, பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே சாப்பிட மாட்டோம். ஏன்னா பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே சாப்பிட்டாலே நல்லா இருக்காது, இல்லை விலை அதிகமாக இருக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எனக்கு இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பஸ் ஸ்டாண்டை விட்டு வெளில போவோம், ஒரு தள்ளுவண்டி கடை, ரோட்டு கடையை பார்ப்போம், சூப்பராக சாப்பிட்டு பக்காவாக வருவோம். ஆனால் இங்கே அந்தமாரி ஃபெசிலிட்டிஸ் வாய்ப்பே இல்லை. அப்படி யாரையும் இங்கே அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். மேபி நம்மளை மாரி ஏழைகள் இதில் கட்டாயம் பாதிக்கப்படுவாங்க. ஏன் அப்படின்னா இங்கே பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே கடை எடுக்கணுன்னா அதுக்குன்னு ஒரு முன்பணமோ ஒரு இதோ தேவைப்பட்டு இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இங்கே யாருமே வந்துட்டு சின்ன கடைகள் கிடையாது. எல்லாமே ஆல்ரெடி வெவ்வேறு பஸ் ஸ்டாண்டில் இப்போ அஸ்வின்ஸு, ஸ்ரீ ஸ்வீட்ஸு அந்தமாரி கொஞ்சம் பிராண்டடாக இருக்கிற கொஞ்சம் நல்ல இதாக இருக்கிற கடைகள் மட்டும்தான் இங்கே உள்ளே இருக்குது. நம்மளை மாரி ரோட்டு கடை போட்டு பிழைக்கிறவங்களோட பொழப்பு போச்சுன்னு தான் சொல்லலாம். ஏங்க லோக்கல் மக்கள் வருவாங்கங்க, சத்திரத்திலே போடுங்க. இப்போ நம்ம நடைமேடை 5 மற்றும் 6 இருக்காங்க. ஸோ இங்கேருந்து மதுரை, திருச்செந்தூர், நாகர்கோவில், சிவகாசி, செங்கோட்டை, தூரக்குறிச்சி, பொன்னமராவதி, கம்பம், குமுளி, கொடைக்கானல், தேனி, பொள்ளாச்சி, பழனி, திண்டுக்கல், நடைமேடை 6ல் ராமேஸ்வரம், ராமநாதபுரம், தொண்டி, தேவக்கோட்டை, பரமக்குடி, சிவகங்கை, திருப்பத்தூர், அண்ணாவாசல், இலுப்பூர், பட்டுக்கோட்டை. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு கெஸ்ஸிங்கில் ஒன்று சொன்னோம் இல்லைங்களா, அதாவது ஒரு இதுக்கு முன்னாடி ஸ்ட்ரக்சர் ஒன்று காமிச்சிருப்போம், ஆம்னி பஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ஏரோ மார்க்கா, இந்த ஏரோ மார்க் கிளியராக தெரியுது பாருங்கள். இந்த பஸ் ஸ்டாண்டோட ரைட் சைடில் ஒரு 2 பிளாட்ஃபார்ம் இருக்குது. அங்கே தான் ஆம்னி பஸ்ஸஸ் மேபி போடுவாங்கன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அதுக்கான ஏரோ மார்க் தாங்க அங்கே போட்டிருக்காங்க. நான் அந்த பிளாட்ஃபார்ம் 1ல் இருக்கும்போது உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இப்போதைக்கு அங்கே ஆம்னி பஸ் இருக்குன்ட்டு. அது டெம்பரவரி தான், அதை நீங்கள் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். கன்ஃபார்ம் நம்ம அந்த 2 பிளாட்ஃபார்ம் இங்கே ஒர்க் நடந்துகிட்ருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த பில்டிங்கோட ரைட் சைடில் காமிச்சேன் இல்லைங்களா, அது நான் லைவ்லேயும் போய் காமிக்கிறேன். ஸோ அங்கே தான் ஃப்யூச்சரில் ஆம்னி பஸ்ஸஸ் வரப்போகுது மக்களே. இப்போ இங்கே பார்த்துருப்பீங்க பார்க்கிங் போகிற வழி இங்கே ரைட் சைடில். நம்ம அந்த உள்ளே என்ட்ரி ஆகிட்டு வந்துகிட்டே இருக்கோம்னா ரைட் சைடில் கீழே அண்டர் கிரவுண்ட் போகுது. அண்டர் கிரவுண்டுக்கு பாருங்களேன் எக்ஸலேட்டரை. அண்டர் கிரவுண்டுக்கும் படிக்கட்டு இருக்குது, எக்ஸலேட்டரும் இருக்குது. ஏங்க காலடி வைக்கிற இடம்லாம் வந்துட்டு செதுக்கி வச்சுருக்காங்கங்க. ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு ஒரு ஃப்யூச்சரு, ஒரு ஃபெசிலிட்டிஸு பக்காவாக கொடுத்து வச்சுருக்காங்க. எல்லா இடத்துலையும் எக்ஸலேட்ரு, படிக்கட்டு, லிஃப்ட்டு, பார்க்குற இடம்லாம் டாய்லெட்டு. இங்கே பாருங்களேன், இங்கே டாய்லெட்டுங்களா, அங்கே ஆர்ஓ வாட்ரு, அடுத்து சிட்டிங் பிளேஸு, அடுத்து கடை, அடுத்து டாய்லெட்டு, அப்படி பார்க்குற இடம்லாம் டாய்லெட்டு. ஸோ நம்ம வந்துட்டு எந்த பஸ் ஸ்டாண்டு போனாலுமே டாய்லெட் பயன்படுத்துகிறாள். ஸோ என்ன மாரி ஆட்களுக்காகவே ஸ்பெஷலாக தேர்ந்தெடுத்து செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நன்றி. பாருங்கள், கீழே போக எக்ஸலேட்ரு, மேலே போக எக்ஸலேட்ரு, வேறு லெவலில் இருக்குதுங்களா பஸ் ஸ்டாண்டு. சரி வாங்க, நடைமேடை 7, 8 பார்த்துட்டு அடுத்து மேலே லோக்கல் பஸ் ஸ்டாண்டை வந்து ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்துருப்போம். அதையும் போயிட்டு திரும்ப இன்னும் டீப்பாக மேலே பார்க்கலாம் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ட்டு. இப்போது நம்ம நடைமேடை 7 மற்றும் 8ல் இருக்கோங்க. இங்கே வந்துட்டு 7ல் வேளாங்கண்ணி, நாகப்பட்டினம், திருவாரூர், நாகூர், பட்டுக்கோட்டை, மன்னார்குடி, வேதாரண்யம், திருத்துறைப்பூண்டி, சிதம்பரம், மயிலாடுதுறை, காரைக்கால், தஞ்சாவூர். நடைமேடை 8ல் தஞ்சாவூர் ஏசி, கும்பகோணம். ஸோ அவ்வளோதாங்க இப்போதைக்கு இந்த 8 பிளாட்ஃபார்ம் பயன்பாட்டில் இருக்குது. ஸோ நம்ம இந்த பில்டிங்கோட என்ட்ரன்ஸில் அப்படியே லெஃப்ட் சைடில் வந்துக்கிட்டே இருந்தோன்னா அந்த 8 பிளாட்ஃபார்ம் இருக்குது. இப்போதைக்கு அதுக்கு இன்னும் லெஃப்ட் சைடில் ஆம்னி பஸ்ஸஸ் இருக்குது. ஓகேங்களா. இன் ஃப்யூச்சரில் ஆம்னி பஸ் வரும்னு சொன்னேன் இல்லைங்களா, நான் அப்படியே அதுக்கு இந்த பில்டிங்கோட ரைட் சைடில் நம்ம ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ்லேருந்து ரைட் சைடில் கிளாஸ் போட்டு மூடி வச்சுருக்காங்க பாருங்கள். கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்குங்க. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்ச உடனே இதில் வந்துட்டு டோட்டலாக இது ஒரு 4 பிளாட்ஃபார்ம் வருதுங்க. இங்கே வந்துட்டு ஆம்னி பஸ்ஸஸ் இருக்கும். ஸோ இந்த ஆம்னி பஸ் ஒர்க்கும் முடிஞ்சிச்சுன்னா இந்த பஸ் ஸ்டாண்டு சூப்பர் பஸ் ஸ்டாண்டுங்க. ஸோ நிஜமாகவே இது நமக்கு தேவை தான். சின்ன ஸ்ட்ரகிள் இருக்குது. நம்ம வந்துட்டு சிட்டிக்குள்ளே ஏதாவது வேலையாக வந்துட்டு திரும்ப வெளியூர் போகணுன்னா கொஞ்சம் நம்ம பஸ்ஸஸ் மாறி வந்து திரும்ப போகிற மாதிரி இருக்குது. சின்ன ஸ்ட்ரகிள் தான். பட் இந்தளவுக்கு ஒரு பஸ் ஸ்டாண்டு நம்ம இந்தியாவில் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல. இதை வெளிநாட்டவர்கள்லாம் வந்து பார்த்தாங்கன்னா நம்மளை வந்துட்டு மிக பிரம்மாண்டமாக நினைப்பாங்க. யாரா நீங்கள் தமிழ்நாட்டுக்காரங்க இந்த அளவுக்கு பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இந்தளவுக்கு நம்மளை பெருமைப்படுத்திய, சந்தோஷப்படுத்திய, இதை ஒரு சூப்பராக அமைத்து கொடுத்த அரசாங்கத்திற்கும் நிர்வாகத்திற்கும் மிகப்பெரிய நன்றிங்க. சரி வாங்க நம்ம சிட்டி பஸ் போய் பார்க்கலாம். லோக்கல் பஸ்ஸை மேலே போயிட்டு
அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், இது வந்துட்டு பேக் என்ட்ரன்ஸ். ஸோ இது இந்த வழியாக தான் நீங்கள் இப்போ கீழே போயிட்டு பைக்கு கார்லாம் பார்க்கிங் பண்ணிவிட்டு மேலே வருவீங்க. இங்கே என்ட்ரன்ஸுக்கு நம்ம பைக்கு கார்லாம் உள்ளே போகிறதுக்கு பாத்வே உள்ளே இருக்குது. வாங்க நான் உள்ளே போய் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் மாதிரியே பேக் என்ட்ரன்ஸ்லேயுமே வந்துட்டு நம்ம அந்த பிக்கப் அண்ட் ட்ராப்புக்கு பாருங்களேன், ஷெட்டு போட்டு ஒரு ட்ராக் மாதிரி போட்டு அழகாக சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹேண்டிகேப்ஸும் இதில் ஈஸியாக போகலாம். ஸோ இன்ச்சு பை இன்ச்சாக யோசிச்சு அருமையாக பண்ணியிருக்காங்க. எந்த குறையுமே சொல்ல முடியாது, பக்கா. ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் மாதிரியே பேக் என்ட்ரன்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ இதில் நம்ம அந்த ஷீட்டு தெரியுது இல்லைங்களா, இதுக்குள்ளே தான் வந்து இப்போ நம்ம பார்க்கிங் போகணும். ஃப்ரண்ட்டில் வந்தோன்னா அப்படி நம்ம சுற்றி அமைச்சிருவாங்க. அமைச்சு இதுக்குள்ளே தான் நம்ம பார்க்கிங் போட்டு இது வழியாக வெளில வந்து போகலாம். இல்லை அங்கே வழிநெடுகவும் நான் உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா, உள்ள எக்ஸலேட்ரு அண்டர் கிரவுண்டுக்கும் போகுது. நம்ம அப்படியே மேலே வந்து போய்கிட்டே இருக்கலாம். சரி வாங்க, இதை அடுத்து போயிட்டு மேலே லோக்கல் பஸ் இருக்கிற இடத்த பார்த்துட்டு. ஓகேங்க, நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தாச்சு. இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் நம்ம திருச்சி சிட்டிக்குள்ளே இயங்குகிற அனைத்து பேருந்துகளும் இங்கே தான் வருது. மொத்தம் இங்கே 4 பிளாட்ஃபார்ம் இருக்குங்க. இங்கேயுமே எந்த குறைகளும் இல்லைங்க. இங்கே பாருங்கள், நீட்டாக சேர்ஸு, ஷெட்டெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக அற்புதமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் பெருசாக டேமேஜ் ஆக வாய்ப்பு இல்லைங்க, நல்லாவே ஸ்ட்ராங்காக போட்டிருக்காங்க. திருச்சி மக்கள், திருச்சிக்கு அருகாமையில் உள்ள மக்கள், ஏன் தமிழ்நாட்டு மக்கள், நீங்கள் யாராவது வெளிநாட்டில் இருக்கீங்க, இல்லை இதுக்கு முன்னாடி வெளிநாடு போயிட்டு வந்திருக்கீங்க, அங்கே இருக்கிற பேருந்து நிலையெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம், இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை அதுக்கு ஒப்பீடாக இருக்குது, இல்லை அதை விட சூப்பராக இருக்குப்பா அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணாலும் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம மக்கள் அதை படித்து தெரிஞ்சுக்கிட்டோம். அருமை மக்களே, நமக்கு கீழே வெளியூர் போகிற பஸ்ஸில் கிரவுண்ட் ஃப்ளோரில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் பிளாட்ஃபார்ம்ஸில் கொடுத்துருக்காங்களோ அதுவே மேலேயும் சூப்பராக இருக்குங்க. எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் ஹெல்ப் டெஸ்க் இருக்குது, வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, டாய்லெட் பாத்ரூம் இருக்குது. ஸோ மெயின்டெனன்ஸுமே பக்காவாக இருக்குது. இது உள்ளூர்காரங்க தானே பயன்படுத்த போகிறாங்கன்ட்டு கடப்பாலாம் போடல. ஏன் இவ்வளோ துரிதமாக இருக்காங்கன்னு தெரியலைங்க. தூய்மை பணியாளர் ஒரு 100கணக்கான பேருக்கு மேலே இருக்காங்க. காவல்துறை, போக்குவரத்து காவல்துறை எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 பேர்கிட்ட இருப்பாங்க. ஏன் இவ்வளோ துரிதமாக இவ்வளோ, ஒருவேளை இப்போ வந்து இதை தமிழ்நாடு முழுதும் இதை வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இதில் ஏதாவது ஒரு சின்னதாக தப்பு நடந்தாலும் இப்போ ஏதாவது ஒரு ரிமார்க்ஸ் ஏற்பட்டுரும், இல்லை ஒரு தப்பான பார்வை ஏற்பட்டுரும், இதை நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால இவ்வளோ துரிதமாக இருக்காங்களா, இல்லை இதோட அமைப்பே இப்படி தானா, நார்மலாக எப்பயுமே இப்படி தான் இருப்பாங்களா அப்படிங்கிறது தெரியலைங்க. எப்பயுமே இப்படி இருந்துட்டா நம்மளாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க தான். இந்தமாரி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு சிட்டிலையும் இந்தமாரி மாற்றங்கள் வந்து நம்ம அதை பயன்படுத்தினா சூப்பராக இருக்குங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே அன்பு நெஞ்சங்களே, இப்போ நம்ம வந்து மார்னிங் ஒரு 7 o'clock அப்படின்னு விளாக் ஆரம்பித்தோம். இப்போ டைம் கரெக்டாக ஒரு 10:30. ஒரு 3.5 மணி நேரங்க இந்த பஸ் ஸ்டாண்டை சுற்றி வந்தோம். எந்த டயர்டுமே இல்லைங்க, சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா ஃபுல்லாக ஏசி, பார்க்கவும் ஒரு விஷயம் புதுசாக அழகாக. இது வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்த பஸ் ஸ்டாண்டுங்களை விடவும் ஒன்றும் பார்க்க புதுசாக அழகாக இருந்துச்சு. இது நம்ம ஊருக்கு சூப்பரில் நல்லா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரியே பஸ் ஸ்டாண்டு எல்லா இடத்துக்கும் வந்தால் நல்லா இருக்குமா, நல்லா இல்லையா, இல்லை இந்த பஸ் ஸ்டாண்டில் என்ன ஃபெசிலிட்டிஸ் இன்னும் சேர்த்துருக்கலாம், இல்லை என்ன இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம், பாய் பாய்.